வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் வேண்டானா நெய்யை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கூடவே 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக இப்போவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வெந்துடும். இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான், இல்லைனாலும் இந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தூள் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நைட்லேயே நான் சுண்டல் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையே இதில் சேர்த்துக்கலாம். நான் ஊற வச்ச சுண்டல் தான் சேர்த்துருக்கேன், இதை நான் வேக வைக்கல. இப்போ மசாலாவில் சுண்டல் நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு முறை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த கப்பால் தான் நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். வீட்டில் டெய்லி சமைக்கிற அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு உங்கள் அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ சுண்டலை நான் வேக வைக்காததுனால 1 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு தண்ணி கொதித்து வந்தோடனே 1/2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியை இதில் நம்ம சேர்த்துடலாம். இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்த மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துடலாம். விசில் வரலைன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. விசில் அடங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் திறந்து பார்த்துடலாம். சூப்பராக உதிரி உதிரியாக சுண்டல் மசாலா சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.